வாரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் என்ற வார்த்தையின்படி நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம் அப்பா. வந்திருக்கிறவன் கேட்கட்டும் அப்பா. இதை ஒளிபெருக்கி மூலமாய் யூடியூபின் வாயிலாக பார்க்கலோடு நீர் பேசுவான். இந்த வார்த்தை ஆசீர்வதி. நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அல்லேலூயா. அப்போது நீங்கள் ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன தருகிறாரு? என்ன தருகிறாரு? நான் ஆண்டவரை ஆராதிக்க வந்தேன், ஆண்டவரை தேடி வந்தேன், என் பலவீனம் என்னை விட்டு போகலன்னு சொல்கிறவங்களாம் யாருன்னா இருக்கிறீங்களா? ஆண்டவரை தேடி வந்தால் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பலவீனம், உனக்கு என்ன வேணும் நல்லா விசாரிக்கிற ஒரு மருத்துவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கண் டாக்டர்கிட்ட போயிட்டு பல்லு பிரச்சனை பேச முடியாது. அல்லேலூயா. காது டாக்டர்கிட்ட போயிட்டு வயிற்று பிரச்சனை பேச முடியாது. ஆனால் இந்த டாக்டர்கிட்ட எல்லா பிரச்சனையும் நீங்கள் பேசலாம். அல்லேலூயா. இந்த டாக்டர் பிரச்சனையே இல்லாமல், நீ பிரச்சனையே இல்லாமல், சில பேர் நம்ம கவலைன்னு இருக்கும், அது பலவீனம் இல்லை, கவலை, அதையே யோசனை இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கே மருந்து கொடுக்குறாரு. அல்லேலூயா. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, மெடிக்கலில் மருந்தே இருக்காது, இந்த டாக்டர்கிட்ட மருந்து இல்லைன்னு ஒரு நாளே இல்லை. அல்லேலூயா. இந்த எழுத்து தான் மருந்து, வார்த்தை அனுப்பி குணமாக்குற தேவன். அல்லேலூயா. அப்போது தேவ சமூகத்தில் வரும்போது இந்த வார்த்தை என்ன பண்ணணும்? நீங்கள் ஆண்டவர் எத்தனை காது குத்துக்கிறாரு? 2 காது குத்துருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? காதை குத்தி இருக்கிறோம். ஆண்டவர் குத்த சொன்னார், நல்லாகிற காதையா நீங்கள் குத்துறீங்க. அல்லையில சரி குத்திட்டீங்க. அல்லேலூயா. ஆனால் 2 காதுகளை காது உள்ளவன் கேட்க கடவன். நீங்கள் கேட்டதை என்ன பண்ணணுமா? இன்னும் போயிட்டு அதை என்ன இருக்குது இந்த வார்த்தை. அல்லேலூயா. நீங்கள் போகும்போதே அந்த வார்த்தை, சில பேர் டென்ஷனாக திட்டா பாரு, போகும்போதே யோசனை போங்க, இப்படி திட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, அதெல்லாம் யோசனை போகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுறது? இந்த வாசலில் போனோன்னே என்ன செய்தி கேட்டால், ஐயோ அந்த செய்தி கேட்கும் போது தான் கொஞ்சம் லைட்டாக தூங்கிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. போய் வாசலில் கூட இல்லை, என்ன செய்தியா, அந்த கதை ஞாபகம் இருக்குது, ஐயா சொன்ன அந்த கதை ஜோக்கு நல்லா இருக்குது, அந்த செய்தி தான் தெரியல. அல்லேலூயா. ஏன்னா முக்கியமாக பிசாசு என்ன பண்ணிடுறான், வார்த்தை உள்ளே போச்சுன்னா நீ வல்லமுள்ள பாத்திரமாக மாறிடுவேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டையடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் நடந்தாலும். பாருங்க எப்படி பலப்படுத்துறார் பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. சோர் வராது, நடந்தாலும் கால் வலி வராது. அல்லேலூயா. காரணம் ஆண்டவர் புது பலன் தருகிறார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். சாட்சி கேட்டால ஊழியத்துக்கு வரும்போது ஜுரத்தோடு வந்தாங்க, உள்ளே வந்துட்டு வெளியே வரும்போது ஜுரம் காணாம போயிடுச்சான். அல்லேலூயா. ஏன்னா அவர் அறிவிக்க போகும்போது உன்னை வியாதியோட வைப்பாரா, பலவீனத்தோட வைப்பாரா, பிரச்சனையோட உன்னை வைப்பாரா? அவர் புது பலன் தருகிறார். அல்லேலூயா. அப்ப காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்தவொடனே என்ன பண்ணக்கூடாது? கெடிகாரத்தை பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் பார்த்து போட்டு என்ன கெடிகாரத்தை பார்த்து, அல்லேலூயா, கெடிகாரத்தை பார்த்து என்ன கோவப்படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உனக்கு ஒரு புது வேலை தருவார். அல்லேலூயா. இங்கே கழுகை போல சட்டை எடுத்து எழும்புவார்களாம். அப்போ எழும்புது என்ன? உன்னத அனுபவம். அல்லேலூயா. அப்போ
அப்போ பாருங்க, நீங்க பலன் அடையாத வரைக்கும் என்ன பண்றீங்க? உங்களால் எழும்ப முடியல. பல பலவீனம், சோர்வு, கவலை உங்களை உட்கார வைத்திருக்கிறது. ஆனால் உங்களை ஆண்டவர் பலப்படுத்தின உடனே உங்களை நெடுநேரம் ஓட வைக்கிறார் பாருங்க. எலியா பாருங்க, சூரச்செடியில் பத்துனுக்கிற, போதும் ஆண்டவரே, நான் செஞ்ச ஊழியம் போதும் ஆண்டவரே, நான் ஏன் தான் இருக்கணுமோ, நான் ஜெபிச்சது போதும் ஆண்டவரே, என் உயிரை. சில வேளை உங்களுக்கு வர்ற துக்கம், நீங்கள் சொல்கிறீங்க என் உயிரை எடுத்துங்க ஆண்டவரே. சரீரம் தானே பேசதான் செய்யும், ஆனால் உயிரை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் உன்னை வைக்கலை. உன்னை இன்னும் அதிக ஓட வைக்கிறதுக்காக, இன்னும் அநேகரை அறிவிக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? இவன் போஜனம் சாப்பிடல, ஃபாஸ்டிங்கில் இருக்கிறான் தான் இப்படி பேசினுக்கிறான். அல்லேலூயா. டிப்ரெஷனில் இருக்கிறான் தான் இப்படி பேசினுக்கிறான். ஆண்டவர் என்ன பார்த்தார்? உணவு கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு முறையாக கொடுத்தாரு, 2 முறை கொடுத்தாரு. கொடுத்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் நடக்க ஆரம்பித்தான். இரவும் பகலும் நடக்க ஆரம்பித்தான். கர்த்தர் உன்னை பலப்படுத்தினார்னா நீ இரவும் பகலும் நடக்க ஆரம்பிச்சிடுற. அல்லேலூயா. அப்போ கழுகை போல செட்டை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. சில பலவீனம் சில பேரை என்ன பண்ணு, அடிக்காமல் எழும்ப முடியாமல் போராடினுக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உங்களை எழும்ப வைக்கிறார். அல்லேலூயா. ஏன்? நீங்கள் காத்திருக்கும் போது உங்களை கழுகை போல சட்டடித்து எழும்ப வைக்கிறார். கழுகு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக போவாது, ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடியது. அல்லேலூயா. எல்லாம் தூரத்திலிருந்து தன்னுடைய இரையை பார்க்கக்கூடிய திறன் கழுகுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அதுபோல் உயர உன்னத அனுபவத்தை தருகிறார். சத்துரு உன்னை என்ன பண்ண, கீழே அவனை அழுத்துறான். ஆனால் கர்த்தரோ உன்னை உயரத்தில் கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சூழ்நிலை ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். என்ன ஆண்டவரே, இந்த சூழ்நிலை இவ்வளோ நான் சிரமப்படுறேன், வேதனைப்படுறேன், இதுக்கு என்ன ஆண்டவரே காரியம், என்ன ஆண்டவரை நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். கவனிங்கள், யாரை குறித்து பவுல் சொல்றாரு? யாரை குறித்து சொல்றாரு? யாரை குறித்து சொல்றாரு? அவரை குறித்து தான் சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் அறிவேன், 14 வருஷத்துக்கு முன்னு சரீரத்தில் இருந்தானோ. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? புறம்பே இருந்தானோ. ஏன் தெரியுங்களா? அவரை உன்னத அனுபவத்தில், அவர் ஆவியில் ஆண்டவர் எங்க கொண்டு போனாரு? எங்க கொண்டு போனாரு? பரதேசிக்கு கொண்டு போனார். நீங்க 4ஆம் வசனம் வாசிங்க. அவன் சரீரத்தில் 3ஆம் வசனம் வாசிங்க. அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கவனிங்க, நீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்களுக்கு பலனடைய செய்கிறார். பலனடைய செய்யும் போது என்ன செய்யறார் தெரியுமா? மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமான வார்த்தைகளை கேட்க வைக்கிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்காத போது உங்களை உடைக்கக்கூடிய வார்த்தை, உங்களை சிறுமைப்படுத்தக்கூடிய வார்த்தை, உன் கண்கள் கண்ணீர் வர வார்த்தைகளை நீ சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் மத்தியில் கேட்டுக்கொண்டிருக்கிற. ஆனால் நீ கழுகு போல செட்டை எடுத்து நீ பறக்க இந்த சத்தத்தெல்லாம் நீ கேட்க மாட்டே. அல்லேலூயா. என்ன சத்தம் தர்மா கேட்பீங்க? இதுவரைக்கும் மனுஷர் பேசப்படாத சத்தம், வாக்கு கெட்டாத ஒரு வார்த்தை. ஆண்டவர் உன்னை உன்னதத்தில் உயரத்தில் உன்னை கொண்டு போய், நீ இந்த வார்த்தைலாம் கேட்டு ஒடுங்கி போவாதம்மா, இதுக்காக நான் உன்னை உண்டாக்கவில்லை. உன்னை உன்னத அனுபவத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் கண்மலை மேல் உன்னை கொண்டு போய் வைக்கிறேன். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? தேவ சமூகத்தில் காத்திருக்காதனால, ஐயோ இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க, தெரிஞ்சவங்க பேசுகிறாங்க, தெரியாதவங்க பேசுகிறாங்க, வீட்டில் பேசுகிறாங்க. அல்லேலூயா. சில உடைக்கிற காரியம். ஆனால் நீ தேவ சமூகத்தில் காத்திருந்தா உன் ஆத்மாவை பலப்படுத்துவார். சொல்றாரு, ஆவில இருந்தானோ புறம்பா இருந்தானோ எனக்கு தெரியாது, அவன் பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். மனுஷர் பேசாததும் வாக்கு கெட்டாதுமான வார்த்தைகளை கேட்டான். அல்லேலூயா. நீ என்னைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்குறீங்களோ உனக்குள்ள ஒரு உயர்ந்த உன்னத அனுபவம் உண்டாகும், உனக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகும். நீ சொல்ல மாட்ட என் வாழ்க்கை போதும், என் சூழ்நிலை போதும், ஏன் இந்த சிறுமை, ஏன் இந்த கஷ்டம், நான் ஏன் தான் வாழும் நீ சொல்ல மாட்டேன். ஆண்டவர் உன்னத அனுபவத்தில் உயர்ந்த இடத்துல மேன்மையில் உன்னை வைத்து, ஆண்டவர் வச்சு இதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன், நீ ஏன் சோர்ந்து போகிற?
அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சோர்ந்து போகுவதில்லை, அவன் இளைப்படவில்லை, நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:5 சொல்லுகிறது, எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லுகிறேன். எங்க போவன, எதை விட்டு போவன சொன்னாரு? எருசலேம், தேவ சமூகம். அன்பான தேவ சபையே, இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிற இதை விட்டு கடந்து போனாலும் உனக்குள்ள தேவ சமூகம் இருக்கணும், தேவ பிரசன்னம் இருக்கணும். ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூடி வரணும் தெரியுமா? நீ தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாக வரணும், அதிகமாக கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. நீ எருசலேமை விட்டு போகக்கூடாது. எருசலேமை விட்டு போன ஒரு மனுஷன் நிலைமை என்னாச்சு? வஸ்திரத்தை இழந்துட்டான். அல்லேலூயா. வஸ்திரம் என்பது அவனுக்கு ஒரு மூடப்பட்ட அனுபவம். அல்லேலூயா. அவன் வஸ்திரத்தை இழந்துட்டான், குற்ற உயிராகப்பட்டான். அல்லேலூயா. ஆனால் நீ எருசலேம் விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்து. எப்படி காத்து இருக்கணும்னா, ஆண்டவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தம் உனக்குள்ள நிறைவேறணும். அது நிறைவேறணும், நீ என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். காத்திருந்து காத்திருந்து ரொம்ப முடிஞ்சிச்சு, ஒன்றும் நடக்கலை. இல்லை, ஆண்டவர் உனக்குள்ள நிறைவேற வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உனக்கு ஒரு பலன் இல்லை. 8ஆம் வசனம் வாசிங்கள். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கவனிங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, நீங்கள் உங்கள் ஜபத்தில், உங்கள் கூடி வரவில், உங்கள் தனிப்பட்ட காரியத்தில் பரிசுத்த ஆவியானவர் வரணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வராம நீ ஏறெடுக்கிற ஜபத்தில் உனக்கு பலன் கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் உனக்கு என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். எனக்கு அன்பான திருச்சபையே, இன்னும் பரிசுத்த ஆவியினால் நீ நிரப்பப்படாமல் இருப்பாயானால், ஒருவேளை நிரப்பப்பட்டு ஒருவேளை இன்னும் உனக்குள்ள ஒரு மங்கி எறிகிற ஒரு அனுபவம் இருக்குமானால், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துங்கப்பா. அவருக்கு பாருங்க, வேதம் சொல்லுகிறது, பலன் எருசலேமிலிருந்து யூதேயாவிலிருந்து பூமியின் கடைசி பரிந்த சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது முதல் சாட்சி என்ன பண்ணுவார்? தக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பலன் தேவை. அப்போ காத்திருக்கிறவே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா பரிசுத்த ஆவியின் பலன் உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியின் பலன் இல்லாமல் நீங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆரம்பத்தில் நல்ல அனலா இருந்தவங்க முடிவில் எப்படி இருக்கிறாங்க? முன்னாடி நல்ல சோத்திரம் பண்ணவைய, நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க. இப்போ சோத்திரமா வரல, அந்நிய பாஷையும் வரல. அல்லேலூயா. அனல் குறைஞ்சிச்சு. அல்லேலூயா. ஆனால் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், உனக்குள்ள இருக்கிற அனலை அனல் மூட்டி எழுப்பு, நல்லா ஊது, அனல் நல்லா என்ன பண்ணு, எரிய செய். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற அனலை நீ எழும்ப செய்வாயனால் கர்த்தர் உன்னை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, நாம் பலன் அடையும் போது கழுகை போல சட்டை அடித்து எழும்புவோம். முதல் காரியம், மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசி கேட்போம். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கவனிங்கள், வசனம் சொல்லுது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க எழுந்துக்கணுமா? எங்க எழுந்துக்கணும்? மரித்தோரை விட்டு எழுந்திருக்கணும். அல்லேலூயா. கவனிங்கள், இன்னைக்கு நிறைய பேர் மரித்தோர் பக்கத்தில் தான் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்தோர்னார் யார்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உன்னை உயிரோடு எழுப்பிட்டாரு. நீ ஏன் செத்த மனுஷ கூட உட்காந்து பேசினு இருக்கிற? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மரித்தோரை விட்டு நீ எழுந்துற, அப்போது உன்னை அவர் பிரகாசிக்க வைப்பார். அல்லேலூயா. அப்போ நீ எங்க தூங்குற? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள்
அன்பான தேவ ஜனமே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைய பேர் நித்திரையில் இருக்கிறோம். அல்லேலூயா. தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடியல, பிரகாசிக்க முடியல. அவங்க முகம் பிரகாசிக்கல, அவங்க இருதயம் பிரகாசிக்கல, அவங்களுடைய வேலைகள் பிரகாசிக்கல, அவர்கள் பிள்ளைகள் பிரகாசிக்கல. அல்லேலூயா. இருள் அவளை சூழ்ந்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பரலோக ராஜ்யம் நல்ல விதை விதைத்து இருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. 25 வாசிங்க. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகளை களைகளை விதைத்து விட்டு போகிறான். கவனிங்கள், எப்போது கோதுமைக்குள்ள களை விதைக்கிறான்? நித்திரை பண்ணும்போது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஒரு சத்தியத்தை கொடுக்கிறார், நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். ஆனாலும் இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ள, சபையாருக்குள்ள கலைகள் வளருது. அல்லேலூயா. அல்லேலூயா. கலைகள் என்பது மத்தேயு 13:38 சொல்லுது, பொல்லாத புத்திரர், பிசாசு. தேவ பிள்ளைகளே, உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல வாழ்க்கையில நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதே. உன் கோதுமையை நல்ல விளைச்சலை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை செழிப்பாக்கணும் ஆண்டவர் நினைக்கிறார். நீ பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆனால் உன்னுடைய விதைக்கப்படுகிற விதையில எது வளருது? உனக்கு தெரியுது, கலைகள் இருக்குது. அல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகம் உனக்குள்ள இருக்குது. ஆனா தெரிஞ்ச உலகத்தை நீ பழகி கொண்டிருக்கிறாய், உலகத்தை நேசித்து கொண்டிருக்கிற. அதனால தான் உன்னால என்ன பண்ண முடியல, நல்ல விதைகளை அறுவடை செய்ய முடியல. உன் காரியம் வாய்க்காமல் இருக்கிறது காரணம் என்ன? உலகம் உன்னுடைய நிலத்துல இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இங்க வேலைக்காரர் வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, இங்க கோதுமை தான் விதைத்தீர், உள்ள களை எப்படி வந்தது? அல்லேலூயா. எஜமான் சொல்றான், இது யார் செஞ்சா? தூங்கும்போது பிசாசு என்ன பண்ணா? கலையை வைத்து விட்டான். இப்போ என்ன செய்வது? என்ன செய்யணும்? அறுவடையில் என்ன பண்ணு? முதலாவது கலைகளை பிடுங்கு. அல்லேலூயா. அறுவடை ஒன்று இருக்கிறது கடைசி நாட்களில். அதே அதிகாரத்தில் வாசிங்கள், 13ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியினால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்க ஆண்டவர் திட்டமா தெளிவா சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. பிசாசின் பிள்ளைகள், பிசாசின் கிரியைகளை கடைசி நாட்களிலே எரி நரகத்துக்கு தள்ளப்படும். அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேவனை ஆராதிக்க வந்து தேவனுக்காக வாழ்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிற உன் வாழ்க்கையில உனக்கு தெரியுது அதில் ஒரு கலை இருக்கிறது. அல்லேலூயா. நீ வர்ற நல்ல ஆண்டவரை ஊழியம் செய்கிற, தேடுற, ஜெபம் பண்ற, ஆனால் இந்த கலைகளை அதுலேருந்து விடுதலை ஆக முடியல. ஆனால் அதில் விடுதலை ஆகுது ஆண்டவர் ஒருவர் தான். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்ப கலை எப்போ விதைக்கப்படுகிறது? அவன் நித்திரையா இருக்கும் போது. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யக்கூடாது? நித்திரையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க நித்திரையா இருக்கும்போது, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நீ ஜெபிக்காததுனாலே, எழும்ப வேண்டிய காலத்தில் நீ எழும்பாதனால சத்துரு என்ன பண்றான்? இன்னைக்கு கலையை வச்சுன்னு இருக்கிறான். அல்லேலூயா. அவன் கட்டி எழுப்பினே இருக்கிறான். நீ நினைக்கிறீங்க, என் பிள்ளை பாடுது, துதிக்குது, ஆராதிக்குது, உள்ள கலை வந்து நிக்குது. அல்லேலூயா. அந்த கலைகளை வேரோடு பிடுங்கி போடணும். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் உன் தனிப்பட்ட ஜீவியத்தில், உங்கள் வாழ்க்கையில் அந்த கலைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதை என்ன பண்ண? கடைசி நாட்கள் என்ன பண்ணுமா? சுட்டெரித்து போட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய். கவனிங்கள், சாலமோன் யார்? ஒரு ராஜா, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்நிய ஸ்திரீகள், அந்நிய வழிபாடுகள் மேல ஆசை வைத்து ஐக்கியப்பட்டு அவன் என்ன பண்ணான்? கர்த்தரை விட்டு விலகினான். அல்லேலூயா. அவனை போல ஒரு ராஜா இல்லை, அவனை போல ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆனா அவன் வாழ்க்கையில சத்துரு எங்க வச்சிருக்கிறான்? கலை. அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய மறுமனையாட்டிகள் அவன் இருதயத்தை வழுவி போக செய்தார்கள். இன்னைக்கு உன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும். பெரிய ராஜாங்க
இந்த நீதிமொழிகளை பிரசங்க எழுதின ஒரு ராஜா. அவனை போல ஒரு ஞானவான் இல்லை, உலகத்தை ஆராய்ஞ்சு பாடுனுவன். ஆனால் என்ன பாவம் என்ன பண்ணிச்சு? விழத்தள்ளிச்சு. காரணம் என்ன? அவன் ஐக்கியம் யாரோட இருக்குது? அந்நிய தேசத்தாரோடு, அந்நிய வழிபாடு உள்ளவர்களோடு. அல்லேலூயா. அந்நிய ஸ்திரீகள், அந்நிய காரியம். இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் ஐக்கியத்தில் அந்நிய காரியம் உள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வீட்டு ப்ரோக்ராமில், உங்களுடைய ஐக்கியத்தில், வாலிப பிள்ளைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அந்நிய காரியம் உள்ள வந்துடக்கூடாது. கர்த்தருடைய சமூகம் ஃபஸ்ட்டு வைக்கணும். அல்லேலூயா. ஒரு பெரிய ராஜா பாருங்க, ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? ஐக்கியமாக இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசியுங்கள், 4ஆம் வசனம் வாசிங்க. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனுடைய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. தன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல கர்த்தரோட உத்தமா இல்லை. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தாவீதோட ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆனா உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உனக்குள்ள ஒரு உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்க்கிறோம், 99 வயதுல கர்த்தர் அவர் சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. உனக்கு 100 வயசு கூட இருக்கட்டும், எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. அல்லேலூயா. எனக்குனே வாழு, நான் உன்னை பிரித்தெடுக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் வழுவி போக சூழ்நிலை வந்தது. அல்லேலூயா. அவன் பாருங்க, அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிருந்தோம், அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஏற்ற ஒரு உத்தம வாழ்க்கை இல்லை. அன்பான தேவ தனமே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசியுங்கள், லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 21:36. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நீங்கள் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீ தப்புவிக்கணும்னா, மனுஷக்கு முன்பாக நிற்க பாத்திரவாங்க எண்ணப்படணும்னா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். உன் எதிராளி என்ன பண்றான்? யாரை விழுங்கலான்னு தேடி நிற்கிறான். அல்லேலூயா. நீ தப்புவ, நான் எஸ்கப்பாவை நினைக்கவே நினைக்காத. நீ எப்பொழுதும் என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் உன் ஜெபத்தில் என்ன இருக்கணும்? ஒரு விழிப்பு இருக்கணும். ஏனென்றால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நான் தப்பி நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். அல்லேலூயா. சில மரண காரியங்கள், சில ஆண்டவருக்குள் ரட்சிக்கப்பட்டவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு துன்மார்க்கமாக இருப்பாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சியாக இருந்து அவங்க மரிக்கும் போது நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க பாருங்க. அல்லேலூயா. ஆரம்ப அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். சில பேருடைய பாருங்க, நல்லா பிரகாசித்திருப்பாங்க, நல்லா ஓடுவாங்க, ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? பின்மாற்றத்தில் போயிட்டுவாங்க. அவங்க நம்ம எதிர்பார்ப்போம், ஓ இவங்க நல்லா சாட்சி சொல்லுவாங்க, நல்லா அவங்கள குறித்து எழும பார்த்தா ஒரு சில பேர் டெத்தில் பார்த்தீங்கன்னா கூட ஒன்றுமே இருக்காது. ஆனால் சில மனுஷர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கிரக வழிபாட்டு இருப்பாங்க, அப்படி இப்படி ஓடி இருப்பாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நல்லா ஓடி இருப்பாங்க. அவங்க மரணத்தில் பார்த்தீங்கன்னா சொல்கிற சாட்சி எல்லாரும் கண்ணில் கண்ணீர் வரும். அல்லேலூயா. அதனால நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. அல்லேலூயா. மத்தேயு 25:13 சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் நாளையாகிலும் நாழிகையாகிலும் நீங்கள் அறியாதபடி விழித்திருங்கள். அல்லேலூயா. நீங்க விழித்திருக்கணும். அல்லேலூயா. நீ விழித்திருப்பாயனால் ஆண்டவர் என்ன பண்ண? அவர் சித்தத்தின்படியே உன்னை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்போது கிறிஸ்து உன்னை என்ன பண்ணுவார்? பிரகாசிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா பிரகாசமாக இருக்கணும். ஸ்தேவானுடைய முகம் பார்த்தீங்கன்னா பிரகாசித்து கொண்டு இருக்கும். சாதாரண ஊழியம் செய்கிறவர் தான், அவருடைய முகம் தேவ தூதரை போல இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை முகத்தை பார்த்து என்ன பண்ணுறான்? என்னப்பா இவ்வளோ பிரகாசமாக இருக்குது. உங்களை பார்த்து நீங்கள் பேசி சொல்லணும்னு அவசியம் இல்லை, உன் முகம் பிரகாசமாக இருக்கிறதே மற்றவனுக்கு ஒரு அடையாளம் ஆகிடும். அல்லேலூயா. அல்லேலூயா.
உங்கள் முகம் பிரகாசிக்க பிரகாசிக்க உங்களை தவறாக பேசுகிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இல்லைங்க கர்த்தர் அவரோடு இருக்கிறார். இயேசுவின் முகம் சூரியனை போல பிரகாசிக்க ஆரம்பிச்சது. சீசர் 3 பேரும் அலறான். அல்லேலூயா, அலறான் பாருங்க. என்ன ஒரு மலை மேலே ஜெபிக்க கொண்டு வந்தா சூரியனே பிரகாசிக்குதியா? அல்லேலூயா. மேலேருந்து பிதாவின் சத்தம் கேட்குது, இவர் என் நேசகுமாரன். அதில் 3 பேரில் பேதுரு ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு, எப்பா நாங்கள் பரிசுத்த பருவத்தில் கண்ணார பார்த்தோம்பா, காதால கேட்டோம்பா. அல்லேலூயா. எங்களால் எப்படியா தொட்டு பார்த்தேயா? யோவான் சொல்கிறார், நாங்கள் தொட்டு பார்த்தேயா, எங்களால் அதனால தான் அவங்க ரத்த சாட்சியாக மறிச்சாங்க. அல்லேலூயா. பேதுரு எப்படி ரத்த சாட்சியாக மறிஞ்சார்? எப்படி மறிச்சார்? அவரை சிலுவையில் அடி சொன்னாங்க. அவர் சொன்னார், என்னை ஏசப்பா போல சிலுவையில் அறாதீங்கப்பா, தலைக்கீழே சிலுவையில் அடி. ஏன்னா அந்த மகிமையை நான் பார்த்தேன். அல்லேலூயா. அந்த சத்தத்தை நான் கேட்டேன். நீ எப்படி நினைக்கிறோ இல்லையோ, நான் கர்த்தருக்காக ரத்த சாட்சியாக மாறிவேன். உன் வாழ்க்கை வாழ்கிற இந்த வாழ்க்கையில் உன் முகம் பிரகாசிக்கணும். நீ மரித்தோரு கூட ஐக்கியமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவ ஜனமே, உன் ஐக்கியம் தேவனோடு கர்த்தரோடு இருக்கணும். 2வது காரியத்தை நாம் பார்க்கலாம். ஏசு 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி கேட்போம். ஏசு 52:1. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. இங்கு வசனம் சொல்றது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு. தூசியை உதறிவிட்டு, ஏன் இன்னும் தூசியில் உட்காந்துக்கிற? வெளியே போகிறோம், ஒரு இடத்துல உட்காடுறோம், அங்கே தூசியோ நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல புது ட்ரெஸ்ஸை போட்டு அழுக்கில் உட்காருவோமா? உங்களை தான் கேட்குறேன். உட்கார மாட்டோம். அல்லேலூயா. அப்போ அந்த தூசியான இதை ஒன்று உதறிட்டு உட்காருவோம். ஆனால் வேதம் சொல்லுது, நீ எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாதனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. உன் வல்லமை நீ தரித்து கொண்டா எந்த விருத்த சேதனம் இல்லாத உன் எல்லையில் வரக்கூடாது. அசுத்த உன் பகுதியில் கூட நிற்கக்கூடாது. ஏன்னா நீ சுத்தம் உள்ளவன், நீ பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவ ஜனமே, நீ ஜெபிக்கிற உன் ஜெபத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஒரு வல்லமை இருக்கணும். அல்லேலூயா. நீ பண்ணுற ஜெபத்தில் என்ன இருக்கணும்? உப்பு இருக்கணும். உப்பு இல்லாத பண்டம் பண்ற ஜபம் வழக்கத்தின்படியே இருக்கக்கூடாது. இது அது சொன்ன ஜபமே இருக்கக்கூடாது. சொல்ற குறிப்புக்கேற்ற ஜபமா இருக்கணும். அல்லேலூயா. என்ன குறிப்பு சொல்றேன் அந்த குறிப்புக்கு கொஞ்சம் ஜபம் மாறணும். சில ஜபம்லாம் பாருங்க, ஒரு வருஷம் பல வருஷமும் அதே ஜபம் தான் இருக்கும் பாருங்க. அப்ப இன்னும் ஆகல, ஜபம் உப்பு இல்லாம இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வாங்குறோம், வல்லமையை தரித்துக்கொள். உன் வாழ்க்கையில் நீ தேவனை தேடி வரனா, தேவனை ஆராதிக்க வரனா, உன் வாழ்க்கையில் ஒரு வல்லமை இருக்கணும். அல்லேலூயா. உன் பேச்சில் ஒரு வல்லமை, உன் பாட்டில் ஒரு வல்லமை. நீங்க வல்லமை இல்லாமல் இருப்பாயனால் என்ன பண்ண முடியாது? லோத்து மனைவி என்ன பண்ணா? திரும்பி பார்த்துட்டா. ஏன் திரும்பி பார்த்தா? இப்போதான் நெக்லஸ் வாங்கினேன், லலிதாவில் வாங்கினா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, யார் எத்தனை போயிட்டா? திரும்பினாங்க. அல்லேலூயா. லோத்து சொன்னா, திரும்பாத, வேற நெக்லஸ் வாங்கி கொடுத்துருங்க. இல்லை இல்லை, அது என்னதான் இருக்குது, யாருன்னா போகிறாங்களான்னு பார்க்குறேன். அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் வந்த உன் கண்கள், உன் இருதயெல்லாம் ஆண்டவருக்கு நேராக இருக்கணும். அல்லேலூயா, நேராக இருக்கணும். திரும்பிட்டினா என்ன ஆயிடுவ? உப்பு தூணா மாறிடுவ. அல்லேலூயா. வாசிங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களின் நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினால எந்த நாமத்தினால இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு, போதுமா இங்கு இங்கே அதிகாரிகள் பேதுருவை நிறுத்தி என்ன சொல்றாங்கன்னா, எந்த வல்லமையினால எந்த நாமத்தினால இதை செய்தீர்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, வல்லமை இல்லாத பேதுரு, அவங்க பாருங்க, யோவானும் யாக்கோபு என்ன பண்றாங்க? அவங்க அம்மா ஜெபம் பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் என் பிள்ளை வலது பக்கத்திலும் இடது பக்கத்தில் இருப்பான் ஆண்டவரேன்னாங்க. உடனே 10 பேர் என்ன பண்ணாங்க? எரிச்சல் அடைந்தார்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, வல்லமை இல்லாத வாழ்க்கையில் என்ன இருந்தது? எரிச்சல் இருந்தது.
பொறாமை இருந்தது, கசப்பு இருந்தது. ஆனா இப்போ அதிகாரி கேட்குறாங்க, எந்த நாமத்தினாலே, எந்த வல்லமையினாலே இதை செய்தீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கும்போது, உனக்குள்ள ஒரு கிருபை இருக்கும்போது, உன்னை பார்க்குறோம் கேட்பாங்க, யாரோ உள்ள இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்கள், நீங்கள் 13ஆம் வசனம் வாசிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதுமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆண்டவருடைய வல்லமை உண்மையில் தங்குவதற்கு படிப்பு தேவையில்லை, ஞானம் தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இடத்திலிருந்து உனக்கு வல்லமை வேணும்னா ஆண்டவர் மேல அன்பு இருந்தா போதும். இப்போ பேதுரு பார்த்து கேட்குறாங்க, இவனுக்கு படிப்பே வராதப்பா, எழுத்த கூட்டியே படிக்க தெரியாதுப்பா, இவனுக்கு சரளமாவே பேச தெரியாதுப்பா, எங்கிருந்து வல்லமை வந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் வயிற்றில் நடக்க முடியாத பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன், ஆலயத்துக்கு போக வழி இல்லாதவன பேதுரு யோவான் என்ன பண்ணாங்களாம்? உத்து பார்த்தாங்களாம். அல்லேலூயா. என்ன சொன்னார் பேதுரு? என்ன சொன்னார்? நம்ம என்ன சொல்லுவோம்? பொண்ணு வெள்ளி வேணும் ஆண்டவரே, இயேசுவை நாத்திகம் ஒண்டிக்க பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு வெள்ளி பொண்ணு குத்தா என்ன பண்ணுவீங்க? வானா எண்ணுவீங்க? வானா எண்ணுவீங்களா? உங்களை தான் கேட்குறேன். இப்போ பொங்கல் பரிசு வரப்போகுது. ஏம்மா வெள்ளிக்கிழமை பாசிங் பேர் வரல? ஐயா இப்போதான் கூப்பன் குத்தாங்க. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை போலனா கொடுக்க மாட்டாங்கய்யா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் இல்ல, என்ன இருக்குது? இயேசு நாமம், நாமம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு கடன் அடைக்கப்படும். சோத்திரையா. அடுத்த நாள் வந்து அப்படியே தான் இருக்குது, உள்ள என்ன இருக்குது? அவிசுவாசம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மலை போல பிரச்சனை இருக்கட்டுங்க, உள்ள இயேசு இருக்கிறாரு. அல்லேலூயா. சீச இடத்துல வந்து கேட்குறான், வரி வசூல் இருக்கிற உங்க ஆண்டவரும் நீங்களும் என்ன பண்ணணும்? வரி கட்டணும். இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? பேதுருவே, அந்த அம்மா கிட்ட போயிட்டு காசு வாங்கினு சொன்னார். நீ என்ன பண்ணு? எங்க போ சொன்னார்? நேரம் மீன் வாய்க்கு போயிட்டு சொல்லிட்டாரா? கடலுக்கு போ, தூண்டில் போடு. முதல்ல ஒரு மீன் வரும், வாயில் என்ன இருக்கும்? எதுவா? பேதுரு சொன்னார், இதெல்லாம் நடக்குமா ஆண்டவரே? ஏன் தெரியுமா? அவர் 5 அப்பம் 2 மீனை பார்த்தவர், உன்னை இல்லாத படகை கர்த்தர் நிரப்பினதை பார்த்தவர். என் ஆண்டவர் போ சொன்னா அங்க இருக்கும், சொல்ல ஆகும், கட்டளையிட்டால். அல்லேலூயா. அப்போ உங்க பிரச்சனை மாறுமா? இந்த வாரம் மாற போது நம்புறீங்களா? அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய மலையா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் மலையை உடைக்கிறதுக்கு கடுகு குத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. கேட்குறான், இவனுக்கு படிப்பறிவு இல்லையா, பேதையா, எங்க இருந்து வல்லமை வந்தது? அல்லேலூயா. வல்லமை எங்க தெரியுமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு வல்லமை வேணும். வல்லமை என்ன செய்யும்? அல்லேலூயா. என்ன செய்யும்? உங்க வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக செய்யும். அல்லேலூயா. முடியாதவைகளை முடிய செய்யும். யோசிச்சு பாருங்க. 9ஆம் மணி வேலைக்கு போனார் சர்ச்சுக்கு. நம்ம என்ன பண்றோம்? சர்ச் எத்தனை மணிக்கு? நம்ம என்ன அடம் பிடிக்கிறோம்? 10 மணிக்கு தான் நான் வருவேன், 9 மணிக்கு தான் வருவேன், 9:30க்கு தான் வருவேன். ஆனா பேதுரு யோவான் எத்தனை மணிக்கு வந்தாங்க? 9 மணிக்கு. சரியான நேரத்தில் வந்தால் அற்புதம் நடக்கும். முன்னாடி வந்தால் இன்னும் அற்புதம் நடக்கும். போனஸே வரும், பென்ஷன் வரும், எல்லா தடைகளை உடைச்சு கொண்டு வருவார். என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இவங்க இப்ப வல்லமை புறப்பட்டது. 16ஆம் வசனம் வாசிங்க. இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமிலும் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளிரங்கமான அற்புதங்கள் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. கவனிங்க. உன்னை குற்றப்படுத்துவன, குறை சொல்லுகிறவன், உன்னை அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இருந்தா அவங்க சொல்லுவாங்க, வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே. அல்லேலூயா. அதை நாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அற்புதம் நடக்குதே. அல்லேலூயா. கூட்டத்துக்கு போறாங்க, வீட்டு உள்ள அரிசி குறைய மாட்டுதே. அல்லேலூயா. நம்ம வீட்டில் மாத்திரம் அரிசி குறையுதே, நம்ம வீட்டில் மாத்திரம் பிரச்சனை அதிகமாகுதே. அவங்க வீட்டில் எல்லாம் என்ன பண்றாங்க? ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே. ஏமாற்ற முடியாது.
அல்லேலூயா. காரணம், வல்லமை எல்லாம் வாயை மூட செய்யும். அப்ப நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் என்ன நிரப்ப ஆண்டவர். அல்லேலூயா. வல்லமையற்றிருந்த சீசர்களுக்குள்ள மற்றவர்களை எதிர்பார்த்து இருந்தாங்க. ஆனா வல்லமை வரும்போது கேட்கிறாங்க, இந்த வல்லமையும் இந்த அதிகாரம் எங்க இருந்து வந்தது? அல்லேலூயா. 10ஆம் வசனம் வாசிங்க. உங்களால் சிலுவையில் அறியப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறார் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் கவனிங்கள். உங்களால் சிலுவையில் அறியப்பட்டவரும் மரித்தோரில் எழுந்தவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. நீங்க நினைச்சீங்க இவரை சிலுவையில் அறைச்சா எல்லாம் முடிஞ்சிச்சு, சீசர் கதை முடிஞ்சிச்சு நினைக்கிறீங்க. அவர் மரித்தாலும் அல்லேலூயா அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால் இவன் சொஸ்தமாக்கப்பட்டு நடக்கிறான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பேதுரு எப்படி பேசுறார். உங்களால் சிலுவையில் அறியப்பட்ட, உங்களால் அவமானப்படுத்தப்பட்ட, உங்களால் கனவீனப்படுத்தப்பட்ட இந்த இயேசுதான் அற்புதம் செஞ்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம், அவருடைய நாமத்தினால. ஆண்டவர் சொல்ற, என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் கேட்கிறோம். கொடுக்காத இடத்துல போய் கேட்கிறோம், ஆனா கொடுக்கிற இடத்துல போய் கேட்க மாட்டோமே. ஆண்டவர் சொல்றார், எவ்வளவு வேணாலும் கேளு. அல்லேலூயா. சந்தேகம் இல்லாம கேளு. நீங்க உண்மையா கேளுங்க. நிச்சயமா சொல்றேன், அவர் நாமத்தில் கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கார் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொலோசியர் 1:29 சொல்லுகிறது, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையா கிரியை நடப்பிக்கிற அப்படியே பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அப்ப இந்த வல்லமை உங்களுக்கு என்ன செய்கிறது தெரியுங்களா? போராட செய்கிறது. ஏன் உங்களுக்கு வல்லமை தேவை தெரியுமா? உங்களை போராளியாய் மாற்றுகிறதுக்கு. அல்லேலூயா. இப்போ உலகத்தில் இருக்கிற அறிவு ஞானம் போராளியா மாற்றுது. ஆனா கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு அற்புதம் நடக்கணும்னா, அடையாளம் நடக்கணும்னா, இந்த வல்லமை என்ன செய்யணும்? பலத்தை கிரியை செய்யணும். நீ வல்லமையற்று வந்து போகிற ஆளா இருக்கக்கூடாது. உன்னுடைய வல்லமையினால நிரப்பும் போது நீ திறப்புல நிற்கிற ஆளா மாறுகிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் 6:12 சொல்லுகிறது, மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. அல்லேலூயா. துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம், கிரியை செய்கிற பொல்லாத ஆவியோட போராட்டம். உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது அடுத்த வீட்டு மனுஷன் இல்ல, சொந்தக்காரர் இல்ல, பிசாசு. அல்லேலூயா. உன்னை சுத்தின ஒரு சேனை இருக்கிறது. அந்த சேனையை நீ என்ன பண்ணணும்? அல்லேலூயா. ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. நான் போராடுகிறது போல நீங்களும் அதனால தான் சொல்றேன், திங்கக்கிழமை வாங்க, செவ்வாய்க்கிழமை வாங்க, புதன்கிழமை வாங்க. நீ போராளியா மாறணும். நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உன் ஜெபத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. நீ போராடி ஜெபத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. யாக்கோபு எப்படி போராடினாரு? நீர் என்னை விட்டால் ஒழிய. யோசுவாங்க ஒரே ராத்திரி பிடிச்சாரு. நம்ம நிறைய ராத்திரி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்ற, நிறைய ராத்திரி பண்ண ஒரே ராத்திரி போதும், இந்த வேலை போதும். நீ ஆண்டவர்கிட்ட போராடினா நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 6:18 வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல். எப்படி ஜெபம் பண்ணுமா? மிகுந்த மன உறுதி. தூங்கின்னு ஜெபம் பண்ணுமா? எப்படி ஜெபம் பண்ணும்? நல்ல காலை நீட்டி ஜெபம் பண்ணுமா? ஆவியினாலே. அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது ஆவியின் மண்டலத்தில் நீ உணரப்படணும். நீ ஜெபிக்கும் போது சத்துருவை நீ டிஸ்டர்ப் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்றோம்? ஆவியினால ஜெபம் பண்றது இல்லை. அது எதை காட்டுதுன்னா மன உறுதியை காட்டுகிறது. உன் ஜெபத்துக்கு பல தடைகள் வரும். நீ ஜெபிக்கும் போது ஆவியினால் ஜெபிக்க ஆரம்பிக்க வீட்டில் வந்து கதவை தட்டுவாங்க, சீக்கிரம் வாங்குவாங்க, பலவித அழைப்பு வரும். ஆனா உன் ஜெபம் உறுதியா இருக்குமானால், அல்லேலூயா, அது தேவ சமூகத்துக்குள்ள எட்டி தேவ தூதர்ல இறங்கி வர செய்யும். கொர்நேலியு ஜெபிக்கும் போது யார் வந்தா? தேவதூதன் இறங்கி வந்துட்டான். அல்லேலூயா. இது வரைக்கும் கொர்நேலியு பார்க்கலங்க. ஆனா சொல்றான், உன் வேண்டுதலும் உன் தான தர்மங்களும் பரலோகத்தில் வந்து எட்டியது. அல்லேலூயா. இப்ப யார் வீட்டுக்கு வரா? கொர்நேலியு வீட்டுக்கு. இப்ப தூதன் யாரை கூப்பிட சொல்றான்?
யாரை கூப்பிட சொல்கிறான்? உங்களை தான் கேட்குறேன், யாரை கூப்பிட சொல்கிறான்? இப்போ நம்ம இந்தியாவிலே பிரசித்தி பெற்ற தேவ மனுஷன் மோகன் அண்ணன் இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அப்படியே எகிரி குதிப்போம். அல்லேலூயா. ஐயோ எங்கள் வீட்டுக்கா? ஐயோ இது நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அந்த நாட்களில் பேதுரு பிரசித்தி பெற்ற தேவ மனுஷன். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பேதுருவை கொண்டு வான்றார். அல்லேலூயா. ஜெபிக்கிற வீட்டுக்கு எப்படிப்பட்ட ஆலயம் கொண்டு வருவார்? அல்லேலூயா. கவனிங்க, சகோதரிக்கு ட்வின்ஸு பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது அப்போ நான் ராமேஸ்வரம் ஊழியத்துக்கு போகிறேன். அப்போ சொன்னாங்க, சாம்சுந்தரையா கிட்ட ஜெபம் பண்ணணும், அவருக்கு ஃபோன் நம்பர் வாங்கி கொஞ்சம் கொடுப்பான்னு கேட்டாங்க. சரி நானும் ஜெபம் பண்ணேன். போயிட்டு வந்துட்டேன்ல ஊழியத்துக்கு, ராமேஸ்வரம் வந்துட்டேன். ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். அப்போது நாங்கள் ஜெபம் பண்ணி கேட்குறோம். அப்போ என்ன பண்ணல, அந்த பிரதர் வந்து எடுக்கலை ஃபோனு. அல்லேலூயா. ஆனாலும் பாருங்கள், ஜெபம் பண்ண, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி அவர் செய்யும், அந்த பரிசுத்தம் வந்து நல்லா இருக்கும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் கவனிங்க, அந்த மருத்துவமனையில் இருக்கும்போது நான் அந்த பால்கனியில் அப்படியே நடந்துனுக்கிறேன், வாக் ப்ரேயர் மாரி பண்ணுகிறேன். திடீர்னு லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணால் சாம்சுந்தரையா வர்றாரு. அல்லேலூயா. ஒன்றுமே புரியல. அந்த இதில் தான் சகோதரி இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து குழந்தைக்கு அங்கே என்ன பண்ணுறாங்க, பார்க்க போய்க்கிறாங்க. ஒன்றும் ஆச்சரியமாகுது கண்ணுக்கே. இதெல்லாம் நம்ப முடியுமா? பார்த்தா அந்த வார்டில் ஐயாவுடைய சகோதரர் அட்மிட்டாக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்ணுறேன், அங்கே பார்த்துட்டு நான் சொல்கிறேன், ஐயா நாங்கள் கூட பைபிள் காலேஜ் உங்கள் ஐயா சபையில் படிச்சிருந்தேன் ஐயா, மாரி அக்கா இருக்கிறாங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணு. சரிப்பா வரேன்னா இருப்பாருங்க. அம்மா திரும்பி உக்காந்துக்கிறாங்க ரூமில். நான் சொல்கிறேன், ஐயா வந்து நிற்கிறார் வாசல்லையே. நான் சொல்கிறேன், ஐயா வந்துக்கிறாருமா, ஐயா வந்துக்கிறாருமா. இவங்களுக்கு தெரில இவரெலாம் வருவாரா? இவ்வளோ பேர் தேவ மனுஷன் வர்றதுக்கு சூழ்நிலை இல்லை. ஐயா வந்துக்கிறாருமா, யாருப்பா வந்துக்கிறா, யாருப்பா வந்துக்கிறா? இப்படி திரும்பினா, ஐயோ ஐயாவா ஐயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் கர்த்தர் மேலாக பெரிய தேவ மனுஷன், அவர்கிட்ட போய் நிற்க முடியாது. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாஞ்சியை நிறைவேற்றி அந்த அறையில் கர்த்தர் கொண்டு வந்த முடியுமா? கொர்நேலியு ஜெபம் பண்ணுறான், தூதன் சொல்கிறான், பேதுரு அழை. அல்லேலூயா. பேதுரு சாதாரணமாக யார் வீட்டுக்கு போக மாட்டார்? யார் வீட்டுக்கு போக மாட்டார்? புறஜாதி வீட்டுக்கு போக மாட்டார். ஆனால் கொர்நேலியு வீட்டு வரத்துக்கே கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கண்ணை திறக்கிறாரு. சொப்பனத்தில் பாருங்க, அங்கே தீட்டு உள்ளதும் தீட்டு இல்லாத வருது. ஆண்டவர் சொல்றாரு, அடிச்சு புசின்றார். சொப்பனத்தில் கூட இந்த மனுஷன் என்ன சொல்றாரு, ஆண்டவரை தீட்டானதை ஆண்டவர் சொல்ற, நான் சுத்தமாக்கினதை நீ எப்படி தீட்டுனுவ? அல்லேலூயா. தீட்டுன்னு ஒருத்தம் கூட இல்லைப்பா, நான் சுத்தம் பண்ணிக்கிறேன், என் ரத்தத்தினால கழுவி இருக்கிறேன். 3 பேர் உன்னை தேடி வருவாங்க, எந்த கேள்வி கேட்காம வீட்டுக்கு போ. அல்லேலூயா. ஏன்னா அந்த மனுஷன் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். உன் ஜெபம் பரலோகத்துக்கு ஏறெடுத்து கொண்டு இருக்குமானா அற்புதங்கள் அதிசயங்களை உன் கண்கள் காணும். அல்லேலூயா. 3வது காரியத்தை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கவனிங்கள், இங்கே இந்த குறிப்பு, இயேசு கிறிஸ்துவை பலமாக சாட்சி சொல்லி எழும்பினார்கள். அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுதின் வல்லமை எப்படி சொன்னாங்க? பலமா சாட்சி சொன்னாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? சுவிசேஷம் சொல்லும் போது திடீர்னு யாருன்னா ஒரு சிவப்பு துணி கட்டினுக்கும் போது சாட்சி எப்படியா போகுது? எப்படி போகுது? இயேசு இயேசு ரட்சித்தாரு தெரியுது நமக்கு. அந்த பிரச்சனை ஆளு, பிரச்சனையான கூட்டம். அல்லேலூயா. போலீஸ் வந்தால் கூட என்ன பண்ணுதோ பயம் வந்துடும். இல்லை, ஆண்டவர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பு விலையேறப்பெற்றது. எங்கே நின்னாலும் நீ பலமாக சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. சில பேர் கூட்டத்தை பார்த்தா என்ன பண்ணுறோம்? ஐயோ ஐயா இங்கே வேணா ஐயா, இங்கே வேணா ஐயா, இங்கே சொல்லாது. அல்லேலூயா. ஆனால் இவங்க எப்படி சொன்னாங்க? உயிர்த்தெழுதலின் வல்லமையை பலமாக சாட்சி சொன்னார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஏன் நம்ம இந்த கிராம ஊழியத்துக்கு போகிறோம் தெரியுமா? எங்கே போய் ஜனங்க இருக்குதோ அங்கே நீ பேசி தைரியம் வந்துச்சுன்னா நீ எல்லா இடத்துல பேச ஆரம்பிச்சு. அல்லேலூயா. நீங்கள் சாட்சி அது போல் என்ன பண்ணணும்? பலமாக சொன்ன, இயேசு என் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. என் கண்களை திறந்தார். அல்லேலூயா. நீ சாட்சி சொல்லும் போது அங்கே என்ன பண்ண நிறைய பேர் ஒப்பு கொடுப்பான். அல்லேலூயா. உன் சாட்சிக்குள்ள ஒரு வல்லமை இருக்கணும். யோவான் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள்
அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. இங்கு அவரோடு கூட இருந்த ஜனங்கள் சொல்றார்கள், லாசருவை இருந்து வரவைத்து அவனை உயிரோடு எழுப்பினான் என்று சாட்சி சொன்னார்கள். அல்லேலூயா. கவனிங்க, அப்ப அங்க இருக்கிற ஜனங்கள் லாசருவை எழுப்பினது யாருன்னு தெரியல. ஆனா சொல்றாங்க, இந்த லாசருவை 4 நாள் கல்லறைக்குள்ள இருந்தான்பா, அவனை உயிரோடு எழுப்பினது இந்த இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அல்லேலூயா. நீங்க சொல்ற சாட்சியில சபைக்கு வரணும். அல்லேலூயா. நீங்க சொல்ற சாட்சியில என்ன பண்ணக்கூடாது? கிராமத்தில் போய் சாட்சி சொல்லும் போது எப்படி இருக்கணும்? எதிராளி உன் பக்கம் கேட்கணும். சில பேர் கண்ணு முடின்னு சாட்சி சொல்லுவாங்க, எதிரில் இருக்கணும், வீட்டுக்கு போயிடுவான். அல்லேலூயா. உன் சாட்சி எப்படி இருக்கணும்னா, அவன் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நம்ம எப்படி பேசணும்னா அவன் கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசுகிற மாதிரி பேசணும். அல்லேலூயா. சில நேரத்தில் கிராமத்தில் போனோன்னா நான் கற்றுக்கொண்டவர்கள் சில பேர் என்ன பண்ணுவோம், இப்படி திரும்பின்னு இருப்பாங்க. சில பேர் சாமா கவின்னு இருப்பாங்க. அவங்ககிட்ட பார்த்துமா நான் உங்ககிட்ட தான் சொல்ல வந்திருக்கிறேன், அப்படியாப்பா அப்படியே பார்ப்பாங்க. அல்லேலூயா. நீ சொல்கிற சாட்சி, நான் உங்களுக்கு தான் வந்திருக்கிறேம்மா, உன் குடும்பத்துக்காக தான் வந்திருக்கிறேன், இந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த சாட்சியை கேட்டவங்க என்ன பண்ணாங்க? எதிர்கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள், யோவான் 4ஆம் அதிகாரம் 39 எடுத்துங்க. 4:39. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். கவனிங்கள், இந்த சமாரிய ஸ்திரீ சொல்றா, அவ வேதம் சொல்லுது, அவளுக்கு 5 புருஷர்கள் இருக்கிறார்கள். அவள் தண்ணீர் எடுக்க கிணற்றுக்கு வருகிறாள். அவளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்துட்டா, சந்தோஷத்தை இழந்துட்டா. இயேசு அவளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்தினார். இப்போ என்ன பண்ண? அவ போயிட்டு குடத்தை வச்சுட்டு எங்க போயிட்டா? ஊருக்கு போயிட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊருக்குள்ள போய் சொல்றா, எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஒருத்தர் சொன்னாரு. அல்லேலூயா. என்ன சொன்னா? சாட்சி சொன்னா. அந்த வார்த்தை கேட்டவங்க என்ன பண்ணாங்க? விசுவாசித்தாங்க. உன் வாழ்க்கையில இருக்கிறதெல்லாம் இயேசு உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. எங்கன்னா போய் சாட்சி சொல்றியா? அல்லேலூயா. எங்கன்னா இயேசுவை பற்றி சொல்றியா? நீ சொல்லணும். பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். நீங்க போய் கிராமத்துக்கு சொன்னோம் இல்லை, நீ தெருவில் போகும்போது, காய்கறி வாங்கும் போது, எந்த இடத்துல போனாலும், சில நேரத்தில் நான் வண்டியில் போவேன், யாருன்னா ஒருத்தர் வண்டி ஏற்றினா கூட, சில இங்கேருந்து பெரம்பூருக்கு போவேன், அவனுக்குள்ள எப்படியாவது என்ன பண்ணணும்? இயேசுவின் அன்பை பற்றி சொல்லணும். அல்லேலூயா. கடைசியை இறங்கும் போது இயேசுனை நேசிக்கிறார். அல்லேலூயா. அவன் எப்படியாவது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவனை ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த சமாரிய ஸ்திரீ பாருங்க, தான் ஊருக்கு போய் சொல்றா. ஏன் தெரியுமா? என் ஊரில் இருக்கிற ஜனங்க என்னை இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த ஜனங்கள்லாம் கேட்டு சொன்னாங்க, உன் வார்த்தை மாத்திரம் இல்லை, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை பார்த்தோம், அவர் உலக ரட்சகராக இருக்கிறார். இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு அநேகருக்குள்ள காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசியுங்கள், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 8:2. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். 4ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கைகளை செலுத்து என்றார். கவனிங்கள், ஒரு குஷ்டரோகி, ஒரு மருத்துவரால் சுகமாக்க முடியாத ஒரு வியாதி, ஒரு சாபத்தீடான வியாதி. ஆனா அவன் என்ன பண்றான்? இயேசு கிட்ட வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க. பாருங்க, ஆண்டவர்கிட்ட 100% ஆண்டவர் நம்பணும். என்னைக்குனாவது நம்ம பிரச்சனையில 100% நம்பி இருக்கிறோமா? நம்ம வியாதியில் ஆண்டவர்கிட்ட 100% சொல்லியிருக்கோமா? டாக்டர் கிட்ட போயிட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறோம்? முடியாத பட்சத்தில் சொல்றோம். அவன் சொல்றான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க, நான் புறஜாதிகள் தள்ளப்பட்டு இருக்கிற ஆண்டவரே. இன்னைக்கு கூட அந்த வியாதியை சுகமாக்க முடியாது. அல்லேலூயா. அவன் கிட்ட, ஆண்டவரே, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு நெடுங்காலமாய் சாபத்தீடான காரியம், ஒருவேளை ஒரு நெடுங்காலமான பிரச்சனை, நெடுங்காலமான வியாதி, நெடுங்காலமான ஒரு போராட்டம், இன்னைக்கு உங்களால் முடியாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர், இது உம்மால் ஆகும் ஆண்டவரே, உம்மால் ஆகும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆனால் இயேசு சொல்றா, இது ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு
எச்சரிக்கையாய் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் சொல்லு. ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ காணிக்கை செலுத்து. அல்லேலூயா. அவன் ஆசாரியன் கிட்ட போக முடியாது, ஆலயத்துக்கு போக முடியாது. காரணம் என்ன? அவன் வியாதி அவனை தேவ சமூகத்தை தூரமாச்சு. ஆனால் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், இந்த வியாதியை இந்த சாபத்தை நீக்க ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் சொல்றாரு, இது ஒருவருக்கு சொல்லாது. யாருக்கு போய் சொல்லு? ஆசாரியன். உனக்கு ஒரு சபை இருக்கிறது, உனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறான். நீ சொல்ல வேண்டிய இடம் இந்த இடம். தேவையில்லாத இடத்துல போய் என்ன பண்ணாத, நீ போய் மாட்டிக்காத. ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரியனுக்கு காண்பித்து அங்க காணிக்கை செலுத்து. நீ செய்கிற காணிக்கை செலுத்துறத போய் என்ன பண்ணாத, சொல்லாத. நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் சொல்லாத. உன் காணிக்கை உனக்குள்ள கர்த்தருக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ வெறுங்கையோடு போவாத, ஆசாரியனுக்கு போய் ஆலயத்தில் போய் என்ன பண்ணு, நீ காணிக்கை போடு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உனக்குள்ள இருந்த அந்த வியாதியை அதை நீக்கக்கூடிய ஒரு உபகாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம கொடுக்குற ஆண்டவர் கொடுக்குற காரியத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. உன் பணத்தை பார்க்கல, உன் இருதயத்தில் நீ கொடுக்குற காரியத்தை பார்க்குறாரு. நீ இருதயத்திலேருந்து கொடுத்துட்டு இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன்னு சொல்லுவதுக்கு இல்லை. எதுக்கு தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. உன்னை பலப்படுத்தும்படியாக ஆண்டவர் சொல்றார், ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ என்ன பண்ணு, காணிக்கை செலுத்து. அந்த ஏழை விதவை எப்படி செலுத்தினா? எப்படி செலுத்தினா? ஜீவனுக்கு இருந்ததை கொடுத்தாங்க. அல்லேலூயா. தனக்கு எல்லாம் போட்டுவேன், எல்லாத்தையும் தனக்கு இருந்ததை கொடுத்தான். ஆனால் கர்த்தருக்கு என்ன பண்ணா? ஜீவனை கொடுத்தா. நீ கர்த்தருக்காக ஜீவனை கொடுத்தா நீ மீண்டும் ஜீவனை பெற்றுக்கொள்ளுவாய். அல்லேலூயா. 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 வாசிங்கள் மத்தேயு 24:14 வசனத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். கவனிங்க, எப்போ முடிவு வருமா? சாட்சியாக. எப்போது? நீ சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் போது, உன் சாட்சி கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்போது முடிவு வரும். முடிவு வந்து நிலை நிற்பவனே என்ன பண்ணுவானா? ரட்சிக்கப்படுவான். கவனிங்க, நீ முடிவு வருந்து எப்படி சாட்சியா பிரசங்கிக்கணும். சாட்சியா பிரசங்கிக்கலைன்னா முடிவில் என்ன பண்ணுவ? கைவிடப்பட்டு போயிடுவேன். அன்பான சபை இன்னைக்கு திட்டம் தெளிவாக சொல்றாரு. நீ எப்படி பிரசங்கிக்கணும்? எப்படி இயேசுவை பற்றி சொல்லணும்? சாட்சியா சொல்லணும். அல்லேலூயா. வீட்டில் ஒன்று, வேலையில் ஒன்று, சர்ச்சில் ஒன்று இருக்கக்கூடாது. உனக்குள்ளே எப்படி இருக்கணும்? முடிவு வருந்தியும் நீ சாட்சியா இருந்தினா நீ நிலை நிற்பாய். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அப்போஸ்தலர் பலமாக சாட்சியாய் நின்றார்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு ஒரு பெரிய அறுவடையை உண்டாக்கினார், ஒரு பெரிய விருத்தியை உண்டாக்கினார். அவர்கள் சாட்சி சொல்லும்போது சத்துரு ஒவ்வொரு விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் சாட்சி சொல்ல சொல்ல திரளான கூட்டத்தார் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் நமக்குள்ளே இருக்கிற சாட்சியை காத்து கொள்ள வேண்டும். மேலாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எழும்ப வேண்டும். மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும். வல்லமையை தரித்துக்கொள்ள எழும்ப வேண்டும். இயேசுவை குறித்து பலமான சாட்சி சொல்ல எழும்ப வேண்டும். முடிவு வருந்த அந்த சாட்சியை நீ சொல்ல வேண்டும். நீ சாட்சியுள்ள வாழ்க்கையாக நீ சொல்ல வேண்டும். நீ எழும்பாத வரைக்கும் உனக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை. நீ எழும்பாத வரைக்கும் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொண்டு எழும்பு. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வருவது காரணம், உனக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. உனக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. உன் வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது. உன் ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வல்லமை இருக்கிறது. நீ அந்த வல்லமை அனலாக்கிக்கொள். அனல் முட்டி எழுப்பிவிடு. நீ வெதுவெதுப்பாய் இருக்காத. நீ வெதுவெதுப்பாய் இருக்காத. நீ எழும்ப வேண்டும். நீ எழும்பாத வரைக்கும், மரித்தோரை விட்டு நீ எழும்பாத வரைக்கும் உன் சூழ்நிலை மாறாது. உன்னால் பிரகாசிக்க முடியாது. இன்னைக்கு உன் இருதயம் பிரகாசிக்க வேண்டும். உன் பிள்ளைகள் பிரகாசிக்க வேண்டும். எழும்பணும். நீ தேவ சமூகத்தில் பலன் அடையணும்.
உன் ஜெபத்தில் ஒரு மாற்றம் வரணும். ஓ ராபாலா சகாதர நமகதர நமதர. ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. காத்திருக்கிறவர்கள் பலனடைவாருன்னு பார்க்கிறோம் அப்பா. பலவீனமான இந்த நேரத்தில், பலவீனமான இந்த சூழ்நிலையில் என் ஜனங்களை நீர் பலப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் அவர்கள் பலவீனப்பட்டு போகக்கூடாதுப்பா. குடும்ப வாழ்க்கையில பலவீனப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. அவர்களை நீர் பலப்படுத்துவீராக, அவர்களை நிலை நிறுத்துவீராக, தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.